அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தண்டனையை அறிவிக்க உள்ள நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி இல்லத்திலிருந்து நீதிமன்றம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் இந்த வழக்கு தற்போது வரை கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் தண்டனை விவரங்களை அறிவிக்க இருக்கிறது. சரியாக காலை 10:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அமைச்சர் பொன்முடி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக இருக்கிறார். சரியாக 10 மணிக்கு நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி ஆஜராக உள்ளார். அதற்காக சைதாப்பேட்டை இல்லத்தில் இருந்து அமைச்சர் பொன்முடி இப்போது உயர்நீதிமன்றம் ஆஜராவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். என்ன வழக்கின் விசாரணை அதெல்லாம் என்ன என்று பார்த்தோமானால் 2006-11 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. மேலும் 2012 ஜூலையில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில 2016 ஆண்டு அமைச்சர் பொன்முடியை வழக்கில் இருந்து விடுவித்து விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பு என்பதை அறிவித்திருந்தது. ஆனால் 2017 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கின் தண்டனை விவரங்களை இன்றைய தினம் அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இரண்டாவது வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு வரும்போது அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விவரங்கள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் அமைச்சர் பொன்முடி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜராகலாம் என்று தெரிவித்திருந்தது. அந்த வகையில் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறார். அவருடைய மனைவி காணொலி மூலம் நேரில் ஆஜராவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் என்ன மாதிரியான தண்டனை விவரங்களை அறிவிக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல 10:30 மணிக்கு விசாரணைக்கு வரும்போது அடுத்தடுத்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். ஒரு பக்கம் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று சொல்லியிருப்பதால் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் போது எம்எல்ஏவாக நீடிக்கும் பதவியை அமைச்சர் பொன்முடி இழப்பார் என்ற எல்லாம் சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அரசியல் ரீதியாகவும் இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.